ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பின்னாடி எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, இன்றைய கேள்வியை பார்க்கலாங்களா? முதல் கேள்வியை பாருங்கள். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுதுக. ரொம்ப சிம்பிள் தான். பொங்கல் கூட்டல் அன்று சேர்த்து எழுதணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்படியே பார்க்கலாங்களா? பொங்கல் அன்று என்பது சரி. இரண்டாவது கேள்வி, பிரித்தெழுதுக. சீரிழமை, இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். சீரிழமை. விடையை பார்க்கலாங்களா? சீர் கூட்டல் இளமை என்பது சரி. மூன்றாவது கேள்வி, சேர்த்தெழுதுதல். பூ கூட்டல் சோலை, இதை சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். பூ கூட்டல் சோலை. விடையை பார்க்கலாங்களா? விடை பூஞ்சோலை. நான்காவது கேள்வி, கூட்டப்பெயரை கண்டுபிடிக்கணும். யானை. இதுக்கான சரியான எண்ணடையை தெரிவு செய்க. அதாவது யானை சிங்கிளாக இருந்தால் யானை சொல்லுவோம், யானை கூட்டமாக இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நானே சொல்லிட்டேன்னா? விடையை பார்க்கலாங்களா? விடை யானை கூட்டம்னு சொல்லுவோம். ஐந்தாவது கேள்வி, சொற்களின் கூட்டு பெயர்கள். பழம். இதுக்கான சரியான எண்ணடையை தேர்வு செய்க. சிங்கிளாக இருந்தால் பழம்னு சொல்லுவோம், அதுவே கூட்டமாக இருந்தால் பல கூட்டம்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. விடையை பார்க்கலாங்களா? விடை பழக்குலை என்பது சரி. பல குவியல் கிடையாது, பழக்குலை. அடுத்து ஆறாவது கேள்வி, கூற்று சரியா தவறா என கண்டறிக. கூற்று 1, 10 பாட்டு நூல்களில் 1 முல்லைப்பாட்டு. கூற்று 2, முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர். பாருங்க, கூற்று 1, 2 எது சரி எது தவறு? விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று 1 மட்டும் சரி. முல்லைப்பாட்டு என்பது 10 பாட்டு நூல்களில் 1, அதை எழுதியவர் கபிலர் கிடையாது. முல்லைப்பாட்டை எழுதியவர் யார்? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க, தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏழாவது கேள்வி, கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்று காரணம் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, கவனிக்க சொல்லியிருக்காங்க. சரி, என்னன்னு பார்ப்போம். கூற்று, தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். இது கூற்று. காரணம், மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பேரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். பாருங்க, எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறு? ரெண்டுமே சரியா? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்றும் சரி காரணமும் சரி. எட்டாவது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. மார்க்கம். இந்த மார்க்கம் என்ற சொல்லை சரியான இடத்துல எடுத்து பொருத்தணும். பொருத்துங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதை சரி. ஒன்பதாவது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நோயாளன். இதை சேருங்க பார்க்கலாம். நோயாளன். பொறுத்திருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? மாளாத காதல் நோயாளன் போல். இதுதான் சரி. பத்தாவது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இனிய. இந்த சொல்லை சரியான இடத்துல பொருத்தணும். எது சரியான இடம்? கண்டுபிடியுங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? எல்லோருக்கும் இனிய வணக்கம். இதுதான் சரி. 11வது கேள்வி, பொருத்தமான காலத்தை சுட்டுக. வாழ்த்துளிகள் வந்து கொண்டே இருந்தன. இது எந்த காலம்? வாழ்த்துளிகள் வந்து கொண்டே இருந்தன. இது எந்த காலம்? விடை கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை இறந்த காலம். 12வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. கீழே காலத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. எது சரியான இணையோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடியுங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை
மழை பெய்யும் என்பது எதிர்காலம். இதுதான் சரி. 13வது கேள்வி, கீழ்க்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. எது இறந்த காலத்தை காட்டுகிறதோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது இறந்த காலத்தை காட்டுகிறது? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? பழம் நழுவி பாலில் விழுந்தது என்பது இறந்த காலம். மற்றதெல்லாமே இறந்த காலம் கிடையாது. 14வது கேள்வி, பிசனம் என்பதன் எதிர்ச்சொல் தருக. பிசனம் என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இதுக்கான பொருளை கேட்கல, எதிர்ச்சொல் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. விடையை பார்க்கலாமா? விசனம்னா கவலைப்படுறது, எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. 15வது கேள்வி, அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அல்லவைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? விடை நல்லவை என்பது சரி. அல்லவைனா துன்பம், அதுக்கு எதிர்ச்சொல் நல்லவை. 16வது கேள்வி, மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. எந்த ஊரை மயிலைன்னு குறிப்பிடுவாங்க? எந்த ஊரை மயிலை என்று மருவி கூப்பிடுகிறார்கள்? உடனே மயிலாடுதுறைன்னு சொல்லக்கூடாது, இது தப்பு. விடையை பார்க்கலாங்களா? விடை மயிலாப்பூர். 17வது கேள்வி, புதுக்கோட்டை என்பதன் மருவு எதுவென கண்டறிக. புதுக்கோட்டை, இது நம்ம சுருக்கமாக எப்படி குறிப்பிடுறோம்? விடை புதுகைன்னு சொல்கிறோம். 18வது கேள்வி, சிவிங்கம், இதை தமிழ் படுத்துக. சிவிங்கம் அப்படிங்கிறது என்னது? ஓ, ஸ்விங்கமா? வாயில் போட்டு மெல்லுவோம்ல அதுங்க. ஆட பாவிகளா, நானே என்னமோ நினச்சிட்டேனே. ஓ, சிவிங்கம். கரெக்டு. ஓகே, ஸ்விங்கம். இதை வந்து தமிழ் படுத்தணும். தமிழ் படுத்துங்கப்பா. எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். சரி, விடையை பார்க்கலாமா? விடை சுவைப்பு பையின். சுவைப்பு பையனா? இது என்ன? அது புதுசாக இருக்குது. இப்படி தாங்க அஃபீஷியல் ஆன்சர் கீழே போட்டிருக்காங்க, சுவைப்பு பையின். ஓகே, பார்த்துக்கோங்கப்பா. இப்படியெல்லாம் கேள்வி கொடுத்துருக்காங்க. 19வது கேள்வி, மெகசின் சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. மெகசின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விடையை பார்க்கலாமா? விடை பருவ இதழ். 20வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்தக்க செய்யாமையானும் கெடும். இது வந்து விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க, எது சரியான வினாவாக வரும்? விடையை பார்க்கலாமா? விடை எதை செய்யாமையால் கெடும். 21வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இது வந்து விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பதுதான் சரியான வினா. 22வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கு இடத்தில் கூறுவது இட வலுவமைதி ஆகும். சரி, இது வந்து விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? இது எவ்வகை வலுவமைதி என்பது தான் சரியான வினாவாக வரும். 23வது கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைக்க. அவங்களே விடையை கொடுத்துட்டாங்க, நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். இது வந்து விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை கொற்கையின் அரசர் யார்? இப்படி தான் கேள்வி வரணும். 24வது கேள்வி, சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். இதை தூய தமிழில் சொல்லணுங்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் சரி. நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் என்பது தூய தமிழில் வரும். 25வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், நாமக்கரணம் இதை கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் சொல்ல கொடுத்துருக்காங்க. எது சரியாக வருதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் சரி. நாமக்கரணம் அப்படின்னா பெயர். 26வது கேள்வி,
பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை கண்டுபிடிக்கணும். மதுரவசனி, இதுக்கான சரியான பெயர் என்னன்னு கேட்குறாங்க. மதுரவசனி. விடையை பார்க்கலாங்களா? விடை தேன்மொழி பாவை. 27வது கேள்வி. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து, இதுக்கான பொருள் வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? பணிந்து அப்படின்னா கட்டுப்படுதல், நாம் ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு போகிறது. பணித்து அப்படின்னா உத்தரவிடுதல், நாம் ஒருத்தரை கட்டுப்படுத்துறது. இதுதான் சரி. 28வது கேள்வி. சரியான பொருளை அறிக. தகலி. தகலின்னா என்ன கண்டுபிடிக்கணும். இது எங்கே இருக்கும்னா 8ஆம் வகுப்பில் இருக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? தகலினா அகல் விளக்கு. 29வது கேள்வி. சரியான பொருளை அறிக. காருகர். காருகர் அப்படிங்கிறவங்க யாருங்க? இது 9ஆம் வகுப்பில் இருக்கும். விடையை பார்க்கலாமா? விடை நெய்பவர். 30வது கேள்வி. நுழாய் என்பது என்ன? நுழாய் என்பது என்ன? விடையை பார்க்கலாங்களா? நுழாய்னா இளம்பாக்கு. 31வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் மாற்றி பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். விதினா என்ன, வீதினா என்ன கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விதினா சட்டம், வீதினா தெரு. ஏதான் ஆன்சர். 32வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. நசீனா என்ன, நாசினா என்ன? இதை கண்டுபிடிக்கணும். நசீனா என்ன, நாசினா என்ன? விடை கண்டுபிடிச்சிங்களா? பார்க்கலாமா? நசீனா குறைதல், நாசினா மூக்கு. இதுதான் ஆன்சர். 33வது கேள்வி. கலை என்னும் சொல்லுக்கு பொருத்தமுடைய இரு பொருள்களை கண்டறிக. கலை இந்த சொல்லுக்கு பொருத்தமான 2 பொருள்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க பார்க்கலாம். கலை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? கலை என்பது வயலில் இருக்கும் கலைச்செடிகளையும் குறிக்கும், முகத்தின் ஒளியையும் குறிக்கும். 34வது கேள்வி. சொல் இந்த சொல்லுக்கான இரு பொருள் தருக. சொல் என்ற இந்த சொல்லுக்கான இரு பொருளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. சொல் என்பதற்கு நெல் என்றும் பதம் என்றும் பொருள் உள்ளது. டி தான் ஆன்சர். 35வது கேள்வி. சரியான இரு பொருளை தேர்ந்தெடு. உறவு. உறவு என்பதற்கான சரியான இரு பொருளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. உறவு கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? உறவு என்றால் சுற்றம் என்றும் பொருள் உண்டு, விருப்பம் என்றும் பொருள் உண்டு. 36வது கேள்வி. உங்கூருக்கே வர்றேன். இது பேச்சு வழக்குங்க. இதை சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. எழுத்து வழக்காக மாற்றணும். மாற்றுங்க. மாற்றிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? உங்கள் ஊருக்கே வருகிறேன் என்பது சரி. 37வது கேள்வி. வெரசா வந்துருவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. வெரசா வந்துருவேங்கிறது பேச்சு வழக்கு. இதுக்கான எழுத்து வழக்கு என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை விரைவில் வந்து விடுவேன் என்பது சரி. 38வது கேள்வி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும். தற்பொழுது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம். இங்கே ஒரு கேள்விச்சொல் வரும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? எது என்பது தான் சரி. தற்பொழுது வேகமாக அழிந்து வரும் பறவை இனம் எது? இப்படி தான் வரும். 39வது கேள்வி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வினைத்திட்பம் என்பது இங்கே ஒரு வினாச்சொல் வருங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? இங்கே யாது என்பது தான் வரணும். வினைத்திட்பம் என்பது யாதுன்னு தான் வரணும். எதுங்கிறது போட்டுறாதீங்க, வராது. 40வது கேள்வி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர். இங்கே ஒரு வினாச்சொல் வரும். என்ன? விடையை பார்க்கலாங்களா? யார் என்பது தான் சரி.
இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இப்படி தான் வரும். 41வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. எந்த தொடரில் சரியான நிறுத்தற்குறிகள் போடப்பட்டுள்ளதோ அதை கண்டறிய வேண்டும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அட சீக்கிரம் கண்டுபிடிங்கப்பா. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் சரி. எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏறு தெரியுமா? இதான் சரி. மற்றதில் என்ன தவறு? இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் கார்புள்ளி போட்டிருக்காங்க. அடுத்து வேறு பாருங்கள், இங்கே பாருங்கள் ஆச்சரியக்குறியே வரல. அடுத்து இங்கே பாருங்கள், அதாவது கொஷின் மார்க்கே வரல, அதனால் தப்பு. 42வது கேள்வி, பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக. எந்த தொடரில் பொருத்தமான நிறுத்தற்குறி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிற நேரத்தில் நான் ஒரு டைலாக்கை பேசிடுவா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. என்ன பண்ணுறதுங்க, இதை ஞாபகப்படுத்தினா தான் லைக்கே போடுறீங்க. இல்லைன்னா மறந்தாப்பில் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? பி தான் சரி. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். இதுதான் கரெக்டு. 43வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. எந்த தொடரில் சரியான நிறுத்தற்குறி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்ன தொடர்ந்தாப்புல நிறுத்தற்குறினே வந்துக்கிட்டு இருக்கே. சரி, கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? ஏ தான் சரி. இனியன் நன்கு படித்தான். இங்கே வந்து அரைப்புள்ளி வந்திருக்கு. அதனால் தேர்ச்சி பெற்றான். இதுதான் சரி. 44வது கேள்வி, மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக. மாணவன் என்பது ஆண்பால். அப்போ எதிர்பால் பெண்பால். பெண்பாலுக்குரிய பெயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை மாணவி. 45வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, தமிழ் எண்களின் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. 1க்கு எது வரும், 2க்கு எது வரும், 3க்கு எது வரும், இப்படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் வந்து மனப்பாடமே பண்ணிட்டேன், நீங்களும் மனப்பாடம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இப்படிலாம் கேள்வி வரும். ஸோ மனப்பாடம் பண்ணிடுங்க. இப்படியே பார்க்கலாங்களா? எது பொருந்தாததுன்னா 4 தான் பொருந்தாதது. 1க்கு கா சரி, 2க்கு ஊ சரி, 3க்கு கா மாதிரி வரும் சரி, 4க்கு என்ன வரும்? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழில் யா என்பது எந்த எண்ணை குறிக்கும்? இது உங்களுக்கான கேள்வி. மோஸ்ட்லி இந்த மாதிரியான பாயிண்ட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. யான்னு இருக்குது, அது எந்த நம்பரை குறிக்கும்? இது உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க, தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 46வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல். தாவரத்துடைய இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. மடலி, குருத்து, பைங்கூழ், மட்டை. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? மட்டை என்பது முற்றிய நிலை, இளம் நிலை கிடையாது. 47வது கேள்வி, இவை 3 நாமம் கெடக்கிடும் நோய் என்னும் திருக்குறளையொட்டி பொருந்தா சொல்லை கண்டறிக. என்ன சொல்ல வராரு? 3 நாமம் கெடக்கிடும் நோய். என்ன அது புரியலையே. இவை 3 நாமம் கெடக்கிடும் நோய். ஓகே, விடையை பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம், விடுங்க. அதாவது இன்பந்தான் பொருந்தாது தான். அதாவது வெகுளி, காமம், மயக்கம், இந்த 3 ஒருத்தர்கிட்ட வந்தால் அவருடைய தன்மை கெட்டுரும் அப்படின்னு திருக்குறளெல்லாம் சொல்லியிருக்காராம்மா. அதனால் அதை வச்சு கேட்டிருக்காங்க. இந்த 3 ஒன்று, இன்பம் என்பது பொருந்தாதது. ஸோ அதை வச்சு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. மரபு பிழைகள் வினை மரபு. மரபு பிழைகள் வினை மரபா? ஓ, வினை மரபு அடிப்படையில் மரபு பிழையை சரி செஞ்சு சொல்லணுமா? பாலை எப்படி சாப்பிட வேண்டும், அதான் இங்கே சொல்லணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. பால் பருகு என்பது சரி. பால் குடின்னு போட்டுறாதீங்க, அதெல்லாம் தப்பு. சரிங்களா? அடுத்து 49வது கேள்வி, மரபு பிழைகள், அதாவது ஒளி மரபு அடிப்படையில் கண்டுபிடிக்கணும். கிளி, கிளி என்ன பண்ணும்? கிளி பேசும். 50வது கேள்விங்க,
50வது கேள்வி கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ் 50 கேள்வியை பார்த்துட்டோம். 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. மீதம் இருக்கிற 50 கேள்விக்கு நான் வீடியோ ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் வச்சிட்றேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே தொடர்ந்து வீடியோ ப்ளே ஆகும். இது வரைக்கும் நம்ம 50க்கு மேற்பட்ட வீடியோக்களை போட்டுட்டோம். அந்த எல்லா வீடியோவையும் ஒரே ப்ளேலிஸ்ட்டாக சேர்த்து வச்சுருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, 50வது கேள்வியை பாருங்கள். அவிந்தன, நெகிழ்ந்தன, பின்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. இந்த 4 சொற்களும் ஒரே பொருளை தான் தருது. அது என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மலர்ந்தன என்பது சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.